நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட கடைசி மாசமான டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலையும் இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இதை நம்ம ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. சனி பகவான் கும்பராசியிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசியிலையும், விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இந்த பார்வையால் என்னென்ன நன்மைகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜோதிடர்கள் உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. அதாவது இந்த மாதத்தில் ராசி அதிபதி செவ்வாய் நீசத்தில் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் வக்கரமடைய போகிறாரு, அவரோட பார்வை சனி மேலே விழுவுது, இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் செவ்வாய் இப்படி வலுவிழக்கிறது அப்படிங்கிறது பல நாளாக யோசித்து நடக்காத காரியங்கள் எல்லாமே நடத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், வாங்கவே முடியல. எப்படியோ காசு இருக்கிற நேரத்தில் நல்ல இடம் அமைய மாட்டேங்குது, அப்புறம் காசுக்கு செலவு வந்துடுது, இப்படியே வாழ்க்கை வாடகை வீட்டிலே ஓடி போயிடுமா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொந்த மனை அப்படின்னு ஒன்று வாங்கக்கூடிய அமைப்பை செவ்வாய் கொடுக்குறாரு. என்ன ஜோசியரை நீங்கள் சொல்கிறீங்க, பூமிகாரகனே செவ்வாய் தான், அவர் தான் பலம் இழந்து போயிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ராசிக்கு மட்டும் செவ்வாய் அதிபதி கிடையாது, அஷ்டமாதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம மறந்துடக்கூடாது. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, இதே காலகட்டத்தில் அஷ்டமாதிபதியான செவ்வாய் வலுவிழக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது தான். ஆனால் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் நமக்கு ராசிநாதன் இல்லையா, அவருக்கு பலம் குறைஞ்சா நமக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்ச மாதிரி தான். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிக்கணும். பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க மாமிச பிரியர்கள், காரப்பிரியர்கள், நிறைய மாமிசம் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க, நல்ல காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க. சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பாங்க. நிறையா சாப்பிட்றோமோ இல்லையோ, கொஞ்சம் சாப்பிட்டாலும் அறுசுவையும் அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. கொஞ்சம் நாம் இப்போ நாக்கை கட்டுப்படுத்திக்கணும். நாக்கை கட்டுப்படுத்திக்கிட்டு ஏதோ சாத்வீக உணவு முறை, காய்கறி பழம் கீரை அப்படின்னு மாறிக்கணும். இதை செஞ்சிட்டாலே பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. இதுமாதிரி இந்த மாதம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. செவ்வாய் வக்கரம் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதியோட வக்கரம், ராசி அதிபதியோட வக்கரம் அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு உடன்பிறப்புகளோட உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு உடன்பிறப்புகள் அப்படிங்கிறவங்க நல்ல செல்வாக்கோடு இருப்பாங்க. நம்ம கெட்டு போயிருந்தாலும் சரி, உடன்பிறப்புகள் நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்களால நமக்கு 10 பைசா அப்படிங்கிறது பிரயோஜனமே இருக்காது. ஏதோ அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க வாழ்கிறாங்க, நம்ம அல்ல அர்ஜென்ட்டுக்குன்னு போய் கேட்டால் கூட இல்லைன்னு தான் பதில் வரும். நம்ம கஷ்டப்படுறத கண்ணு முன்னாடி பார்ப்பாங்க, ஆனால் அவங்க கடுமையான கஞ்ச பிஸ்னாரிகளாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மனைவி சொல் பேச்சை கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களே கொடுக்கணும்னு நினச்சாலும் அவங்க வீட்டில் விட மாட்டாங்க. எங்கள் அண்ணன் நல்லவன் தான் 10 ரூபா கொடுக்கணும்னு நினச்சா கூட எங்கள் அண்ணி விடாது அப்படிங்கிற மாதிரி தான் நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதத்தில் சகோதரர்களோட உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் நல்ல முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் நீங்கள் செவ்வாய் வலுவிழக்கிறார் அப்படின்னு பயப்படப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி செவ்வாய் தான் இருக்கிற இடத்துலேருந்து 4, 7, 8 இந்த 3 வீட்டை பார்க்கக்கூடியவர். அந்த வகையில் பார்த்திங்கன்னா துலா ராசியை பார்க்குறாரு, மகர ராசியை பார்க்குறாரு, கும்பராசியை பார்க்குறாரு. அப்போ துலா ராசி உங்களோட ராசிக்கு 7வது வீடு, அதில் செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது விழுது. அப்படிங்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளான சண்டையில் நம்ம விட்டு கொடுத்து போகணும். கோபத்தை நம்ம பாராட்டக்கூடாது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா மனைவி மூலியமாக சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மனைவிக்கு ஒரு வேலை கிடைச்சி அதன் மூலியமாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே இருக்குது. இது மாதிரி கூட்டு தொழிலில் கோவப்படக்கூடாது. பகை கிரக பார்வை வர இல்லையா,
அதனால் கொஞ்சம் நாம் கவனமாக இருக்கணும். என்ன பகை கிரக பார்வைன்னா 7வது வீட்டு இங்கே எந்த அவர் உங்களோட ராசியை பார்க்குறாருன்னா சுக்கிரனோட வீட்டை பார்க்குறாரு. சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அப்போ நம்ம கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால கொஞ்சம் நாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இது மாதிரி நண்பர்கள் பகையாகாமல் பார்த்துங்க. நண்பர்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த உதவியால் சின்ன சின்ன பஞ்சாயத்துகளும் வரும். அதனால் குடும்பமான வரைக்கும் நண்பர்கள் வட்டத்தில் குடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருந்தீங்கனாலே இந்த மாதம் நல்லாயிருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 16 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார். சூரியன் மேலே சனி பார்வை அப்படிங்கிறது விழுது. அப்போ அரசு வழி காரியங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு கரண்ட் பில்லு கட்டேன், மறந்து போயிட்டேன்யா, ஒரு 500 ரூபா ஃபைன் போட்டான், 200 ரூபா ஃபைன் போட்டான், இல்லை வீட்டில் ஆள் இல்லை நானும் மறந்துட்டேன், பீஸு கட்டேன் அப்படின்ட்டு போயிட்டான், ஒரு வீட்டு வரி கட்டல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கூடுதலாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் இப்போ உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கார். அந்த மாதம் தொடங்கி 3ஆம் தேதி அவர் வந்து மகர ராசிக்கு மாற போகிறாரு. 30ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறாரு. அப்போ 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. 3ஆம் தேதி 10வது வீட்டுக்கு போயிடுறாரு. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்குன்னு. சுக்கிரன் வந்து அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் வந்து உச்சத்தில் இல்லை, ஆனால் சனியோட வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது உச்சத்துக்கு உண்டான பலாபலனை கொடுப்பாரு. அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் மேலே செவ்வாயோட பார்வையும் விழுவுது. மகர ராசியில் செவ்வாய் பார்வை விழுவுது. தொழில்ஸ்தானத்துலேயும் லாபஸ்தானத்துலேயும் விழுவுது. அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. காசு பணம் 10 ரூபா கூடுதலாக கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தொகையெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு 10 ரூபா நான் மிச்சம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காசு பணம் புரளும், லாபம் அப்படிங்கிறதும் வரும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கார், தனஸ்தானத்தில் குரு இருக்கார். இந்த 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு கூடுதல் வருமானம் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுப்பாங்க. இதுமாரி இந்த செவ்வாய் வந்து சனியை பார்க்குறாரு இல்லையா, அதில் மட்டும் கொஞ்சம் நமக்கு பகை கிரகமாக இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சில குறுக்கீடு அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு ஒரு 10 ரூபா வருது அப்படின்னா அதில் ஒரு தடை, அதில் ஒரு தாமதம், அதில் ஒரு இடைஞ்சல், 3ஆம் மனிதர்களோட தலையீடு இதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. மேசராசிக்காரர்களுக்கு அதுதான் பிடிக்கும். எப்பயுமே சாதாரணமாக வர்ற காசை மேசராசிக்காரர்கள் விரும்ப மாட்டாங்க. அடித்து ஜெயிக்கணும்டா, நான் எதாக இருந்தாலும் விளாண்டு ஜெயிச்சு தான் எனக்கு பழக்கம், சும்மாலாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த மாதம் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களோட கூடயே வேலை செய்கிறவன் இருப்பான். நம்மளை பற்றி 1க்கு 2 பொருளாக அது பொருளாக சொல்கிறது, நம்மளை பற்றி கெட்ட பெயர் அவப்பெயரை உருவாக்குறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய நபர்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட தோற்று ஓடக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதால நீங்கள் ஒரு விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத இந்த மாதத்தில் அடையலாம். அவ்வளவு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. லாபஸ்தானத்தில் சனியும் தனஸ்தானத்தில் குருவும் இருக்காங்க. செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அப்படிங்கிறதால பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டிசம்பர் முடிஞ்சு 2025வது வருடத்தை நீங்கள் தொடங்கும்போது வருஷ பிறப்பப்போ உங்ககிட்ட தேவைக்கு அதிகமாகவே 10 ரூபா காசு பணம் இருக்கும். அவ்வளவுக்கு சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும்போது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இதை மட்டும் செய்யுங்க. செஞ்சிட்டாலே வாழ்க்கை இதுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.